ரோகிணி இதுவரைக்கும் சொன்ன அத்தனை பொய்யும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க விஜயாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, முத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம மனோஜுக்கும் தெரிஞ்சு இப்போ ரோகிணியை அடித்து பத்துறாங்க வீட்டை விட்டு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களை போகுது. இந்த வீடியோ சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்கு நம்ம மொபைல் கையில் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த வீடியோவை பப்ளிக் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இவங்க வந்து இந்த ரோகிணி தாங்க இந்த பப்ளிக் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு தான் வந்து அடுத்தவங்கள கெடுக்கணும்னு எண்ணம் இந்த ரோகிணிக்கு மட்டும்தாங்க முழுமையாக இருக்கும். மற்றவங்க யாருக்கும் வந்து இந்த எண்ணமே தோணாது. இந்த ரோகிணிக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கெடுதல் சிந்தனையில் தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க முத்துட்ட. ஆமாம், அந்த பார்லமாக்கு இன்ன வரைக்கும் பார்த்தியா நம்ம பணத்தை வந்து ஸ்டோர் ரூமுக்குடைய பணத்தை வந்து அப்பா பணத்தை வச்சு ஸ்டோர் ரூமை திறந்துட்டு நம்மகிட்ட மறைச்சிட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சோன்னே எப்படிலாம் மழுப்புது பார்த்தியா அந்த பார்லமா. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த மலேசியா கிளம்புறோன்னு சொன்னோம், அதுக்கு ஒரு ட்ராமாவை போட்டு அவங்க அப்பா இறந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது அத்தனை பொய் தான் மீனா. எனக்கு எப்படியாவது இந்த பார்லமாக உண்மையாக இது என்ன தான், இது வந்து மலேசியா உள்ளது தானா இல்லாட்டினா இங்கே தான் இருக்கிறாங்களா என்ன ஏது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு முத்து நம்ம மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இம்மலை இந்த மொபைலை வச்சு இவங்களுடைய ரகசியத்தை அம்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திவ்யாட்ட போய் நம்ம கேட்போம். இவங்க ரோகிணி யார் என்ன ஏதுன்னு. ஏன்னா மொபைல் அவங்ககிட்ட தான் இருந்தது. இவங்க தான் தாத்தா கிட்ட போய் மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் தெரியக்கூடியது நம்ம திவ்யாவுக்கு மட்டும்தான். நம்ம விட்டுறக்கூடாதுங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்போ போய் உடனே கேட்குறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் நின்னோன்னே இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பார்த்தோன்னே ஸ்டாக் ஆகுறாங்க நம்ம திவ்யா. உடனே மீனா கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த மொபைல் கிடச்சிது, உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியாது நான் கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கடந்து எடுத்தீங்களா? இந்த மொபைல் கீழே கிடக்குமா இவ்வளோ நாள்? அதுவும் தாத்தா இடத்துக்கிட்ட போய் கடந்து தாத்தா எடுத்து வச்சுருப்பாங்களா? பொய் சொன்னாலும் ஒரு அளந்து சொல்ல வேண்டாமா? உங்கள் இஷ்டத்துக்கு பொய்யை இவ்வளோ அடிச்சு விட்றீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே தாத்தா எங்ககிட்ட வந்து கொடுக்கணும் என்ன, எங்கள் மொபைல் எங்ககிட்ட வரணும்னு இருந்திருக்கு, அதான் இந்த மொபைல் எங்ககிட்ட கிடச்சிருச்சு தெரியா. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ வச்சு தான் நாங்களே கண்டுபிடிச்சோம். நீங்கள் உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் இதில் செல்ஃபி எடுத்து உங்கள் ஃபோட்டோவை இதில் வச்சுருக்கீங்க. இதனால தான் உங்களை கரெக்டாக பிடிச்சிட்டோம். ரோகிணியோட விஷயத்தை அத்தனை நீங்கள் சொல்லலைன்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே திவ்யா பயப்படுறாங்க, நான் இம்மலை வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள் காலில் விழுந்தானா விழுறேன். ரோகிணிக்கு நான் எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். அவளுக்கு வந்து எந்த உதவினாலும் நான் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையனும் இருக்கிறான். நான் வந்து இது வரைக்கும் ஆச்சு, அந்த ரோகிணி எது கேட்டாலும் எந்த ஹெல்ப்னாலும் செஞ்சு கொடுப்பேன். அவளை பார்க்கும் போது பாவமாக இருக்கும். அவள் கஷ்டப்பட்டு வளர்ந்தா, அதனால தான் அவங்களுக்கு ஒரிஜினல் அப்பா இறந்துட்டாங்க. அவள் மலேசியாக்காரி கிடையாது, இங்கே பக்கத்தில் இருக்க ஊர் தான். அவள் வந்து கோயம்புத்தூர். நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தோம். அவளை தான் எனக்கு தெரியும். ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டீப்பாக எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம திவ்யா சொல்கிறாங்க முத்துட்ட. முத்துக்கு இதை கேட்டோன்னே அத்தனையும் கேட்டோன்னே என்ன இவ்வளோ பெரிய பார்லமாக ஃப்ராட் பண்ணியிருக்கு பாத்தியா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த இந்த ரோகிணி இது வரைக்கும் மாமாவும் அத்தையும் எவ்வளோ நாளாக ஏமாத்திருக்கு பார்த்தீங்களாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க முத்துட்ட. இது வரைக்கும் மனோஜையும் ஏமாற்றி இவ்வளோ நாளும் கொண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பார்லமாவை விடக்கூடாது சும்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, இந்த பார்லமாவை இன்னும் நம்ம வந்து காட்டி கொடுக்காம இருந்தோம்னா இந்த நம்ம அத்தையை ஒரு வழி பண்ணி வச்சிரும். ஏற்கனவே சிட்டிகிட்ட வந்து பல லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கு. இதை வந்து நம்ம வீடையும் விற்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த பார்லமா. இதை எப்படியாவது வந்து நம்ம தடுத்து நிறுத்தி இதை வந்து வீட்டை விட்டு வெளியே பற்றிடணுங்க அப்படின்னு நம்ம மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே திவ்யாவை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, அத்தை, இந்த திவ்யாவும் நம்ம ரோகிணியும் ரொம்ப உடந்தையாக சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா மலேசியாலலாம் கிடையாது, அது முழுக்க முழுக்க பொய். இதை அத்தனையும் பொய்யை சொல்லி இப்போ ஒரு ஃபோட்டோலாம் கொண்டு வந்துச்சே, அதெல்லாம் நீங்கள் தான் நம்பணும், வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ அனைத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த மொபைலை பப்ளிக் பண்ணதும் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஐயையோ, நம்ம வந்து ரோகிணியை மாட்ட விட்டோமே அப்படின்னு. இதை பார்த்துட்டு நம்ம ரோகிணி பார்த்தீங்கன்னா உடனே வந்து பயப்படுறாங்க. ஐயையோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்து அப்படின்னு. இதை பார்த்துட்டு திவ்யா வந்து
கவலைப்படுறாங்க. ஐயய்யோ! நம்ம எல்லா விஷயத்தையும் மாட்டி விட்டுட்டோமே! என்ன செய்ய போறோம்? அப்படின்னு பதறுதாங்க. இந்த சைடுல விஜயா இது அத்தனையும் கேட்டுட்டு நம்ம ரோகிணிய 2 அடி செவுத்துல அடிச்சு, "இவ்வளோ நாளும் நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இது எப்படி நாய?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வீட்ட விட்டு வெளிய பத்துறாங்க. அப்படிதான் நண்பர்களே அடுத்தடுத்த எபிசோடு